ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அபிஷேக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணாரு. செகண்ட் மேட்ச்ல திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ணாரு அண்ட் சுந்தர் டிட் a very good cameo. அர்ஷதீப் வாஸ் மிஸ்ஸிங். ஜுரேல் சொல்லி சொல்லி சொதப்புறாரு. எதுக்கு அவருக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க? பிஷ்னாய்க்கு பதிலா ஷமி கொண்டு வாங்க நான் சொன்னேன். வாஷிங்டன் சுந்தருக்கு தயவு செஞ்சு ஓவர்ஸ் கொடுங்க. சஞ்சு சாம்சனும் ஸ்கையும் கொஞ்சம் மெச்சூர்டா விளையாடினாங்கன்னா கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதில் சீரீஸை யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் இது ரொம்ப எதிர்பார்ப்போட போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் 2 T20 நம்ம பேசணும். இந்தியன் டீம்லேருந்து நிறைய பாசிட்டிவ் இன்டென்ட்டாக நிறைய பாசிட்டிவான விஷயங்களா பேசணும். இப்போ 30-20 அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி தெரியுது. என்ன மாதிரி நீங்க நெகட்டிவ்லாம் நோட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர், பெரிய நெகட்டிவிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம படைப்பால் ரஜினி சார் சொல்ற மாதிரி ஒரே ஒரு தடவை தான் விழும் அப்படின்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். 4-1 இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங். அந்த 4-1 அதாவது அகைன் வடிவேலு சார் சொல்ற மாதிரி அந்த ஒரு அடி இப்ப காலில் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபீட்டுங்கிறது ஓகே. அண்ட் நம்ம 26 ரன்ஸ்ல தோத்துருக்கோம். வி ஹவ் நாட் லாஸ்ட் வெரி பேட்லி. அண்ட் அவங்களுடைய போலிங் நான் முழு கிரெடிட்டை இங்கிலாந்து கொடுப்பேன். நான் செகண்ட் இன்டர்வியூலயே சொன்ன மாதிரி, செகண்ட் மேட்ச்க்கான இன்டர்வியூலயே சொன்ன மாதிரி நம்ம பேட்டிங் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. வெரி குட் பிக். இப்ப ஜுரேல் இஸ் நாட் டூயிங் வெல், அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் எவரிபடி வாண்ட்ஸ். சொல்லுங்க. பேட்டிங் நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் சென்னையில நடந்த மேட்சையும் நம்ம பார்த்திருக்கோம். யாருமே பேட் பண்ணல. அதனாலதான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் அந்த மேட்ச் பிஷ்னாய் 2 4 அடிச்சு அதுக்கப்புறம் திலக் ஒரு 4 அடிச்சு நம்ம வின் பண்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தோம். நேத்திக்கு நிறைய பேட்டர் இருந்துமே யாருமே விளையாடல சார். அதுதானே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நான் அப்படி நினைக்க மாட்டேன் பிரதர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அபிஷேக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணாரு. செகண்ட் மேட்ச்ல திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ணாரு அண்ட் சுந்தர் டிட் a very good cameo. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ட்ரைட் his best though he couldn't make 41 runs கிட்ட அடிச்சாரு. இட்ஸ் நாட் பேட். அண்ட் நீங்க பார்க்கணும், நேத்து இங்கிலாந்தோட போலிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி தட் நியூ பவுலர் ஐ வாண்டட் டு கோட் ஓவர்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போலிங் போட்டாரு. அவ்வளவு நல்ல ஸ்லோ டெலிவரிஸ். அப்போ இந்தியன் பேட்டிங் சுமாரா இருந்தது. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். நான் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே நீங்களும் நானும் பேசும்போது சொன்னேன், இங்கிலாந்து இஸ் a ஸ்ட்ராங் டீம். அதை நான் டினை பண்ணல. ஆனா அவங்களோட பிரச்சனையே பேஸ்பால் கிரிக்கெட். பட் இந்தியன் ஸ்பின் அண்ட் இந்தியன் டீமோட பேட்டிங் இஸ் டூ ஹார்ட் டு டிப்ளீட் அப்படின்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. அவங்க நேத்து அந்த டூ ஹார்ட சாதிச்சு காமிச்சிட்டாங்க. See, you might have seen, I mean, exact comparison எடுத்துக்காதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். On a bad day, on a good bowling pitch, on bowling on good areas, ஜிம்பாப்வேவே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க அவங்க ஹோம் பிட்ச்லயே. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து இஸ் a wonderful team. அண்ட் அவங்களுடைய bowling rotation ஜாஸ் பட்லர் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி பண்ணாரு. கொடுத்த போலர்ஸ்லாம் அவங்க வேலையை அவ்வளவு அழகா செஞ்சாங்க. அது கார்ஸ் என்னமா சூப்பரா போலிங் போட்டாரு, 2 விக்கெட். ஓவர்டன் பாத்தீங்கன்னா 6 per over கூட இல்ல. அண்ட் எஸ்பெஷலி நீங்க இவர் அதில் ரஷீத் பாத்தீங்கன்னா 3.75 நிக்கிறார். So he bowled exceptionally well. அவருடைய அந்த ஒரு லெக் பிரேக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்டா பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆன சிச்சுவேஷன். அண்ட் இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இது ஹையஸ்ட் ஸ்கோரிங் ட்ராக், இது நல்ல ஸ்கோரிங் ட்ராக்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் பிட்ச் டோட்டலா வியர்டா பிஹேவ் பண்ணிச்சு. ஓகேங்களா? அடிக்கவே முடியல. நீங்க ஹர்திக் பாண்டியா அடிக்கிறோம் போல மச்சான் அப்படின்ற ஆக்ஷனே காமிச்சார் 2-3 இடத்துல. ஓகேங்களா? சோ இட்ஸ் நாட் தட் தே டிடன்ட் ட்ரை. வாஷிங்டன் சுந்தர் வாஸ் ட்ரைங் ஆல் இஸ் பெஸ்ட். பட் பால் பேட்டுக்கு வரவே இல்ல. அடிச்சாலும் பால் நகரவே இல்ல. இட் வாஸ் லிட்டரலி ஸ்டேயிங் ஆன் தி பிட்ச். புரியுதா உங்களுக்கு? சோ இப்படி ஒரு ட்ராக்ல அவங்களுக்கு போலிங் ஃபேவரபிள் ஆச்சு. அவங்களும் போலிங் சூப்பரா போட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம 26 க்ளோஸுக்கு வந்ததே பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். சோ இட் இஸ் நெவர் அ பேட் டிஃபீட். இது இந்தியாவோட குறையும் கிடையாது. பட் தேர் ஆர் சம் கரெக்ஷன் ஏரியாஸ், அதை நான் மறுக்கல. பட் இது ஒரு கவலைக்குரிய தோல்வி கிடையாது. சஞ்சு சாம்சன் ஹாஸ் டு ஃபயர். அவர் ஆனா உனா சொதப்பல். ஒண்ணு நான் அடிச்சா 100, இல்லைன்னா நான் டக்கு அப்படிங்கிறாரு. ஒரு 31 அடிச்சாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. பட் ஒரு குரூஷியல் சேஸ்ல எத்தனை தடவை சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க. குரூஷியல் சேஸ் நான் மேட்சை கையில எடுத்துட்டு போறேன் எவ்வளவு தடவை பண்ணிருக்காரு T20 இன்டர்நேஷனல்ல. இதைத்தான் நான் அவர் மேல கம்ப்ளைண்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு விசாகப்பட்டினம் மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல 100 அடிக்கிறது இல்ல தலைவா கிரிக்கெட்.
ஒரு செஞ்சுரியன் மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி 100 அடிக்கிறது இல்ல கிரிக்கெட். அவர் செஞ்சுரியல் அடிச்சாரு நான் சொல்ல, பட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். செஞ்சுரியன் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல இறங்கி அடிக்கிறது 100 அடிக்கிறது இல்ல மேட்டர். ஓகேங்களா? ஒரு பால் வந்து ஃபுல்லா பேட்டுக்கே வரும், ஆனா பேசா வரும்ன்ற பிச்சில் அடிக்கிறது இல்ல கிரிக்கெட். பிரஷர் ஹேண்டில் பண்ணும். விராட் கோலிக்கு இன்னைக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவர் எங்க இருக்கும் பொழுது அவருடைய பர்சனல் ஈகோவை பின்னாடி வச்சுட்டு டீமுக்காக ஆடும்போது, அப்கோர்ஸ் பர்சனல் பின்னாடி வச்சுன்னு சொல்ல மாட்டேன், பர்சனல் ஈகோவே டீமுக்கான வெற்றியா இருக்கும் பொழுது 2 மேட்ச் ஆன அந்த நேரங்கள்ல எவ்வளவு மேட்ச் பிரஷர் சேஸ்ல ஜெயிச்சு கொடுத்துருக்காரு தெரியுமா? 300 சேஸ் பண்ணிருக்காரு. இதே நான் சொல்றது சூரியகுமார் 38 ஓவர்ஸ். இதே சூரியகுமார் யாதவுக்கும் இதே பொருந்தும்ல சார்? நான் சூரியகுமார் யாதவுக்கு இது பொருந்தும் சொல்ல மாட்டேன். பிரஷரைஸ்டு சேசஸ் அவர் பண்ணிருக்காரு. நீங்க 2022 வேர்ல்டு கப்ல பாருங்க எவ்வளவு சூப்பரான நாக்ஸ் ஆடி இருக்காருன்னு பாருங்க. 2022 T20 வேர்ல்டு கப்ல பண்ணிருக்காரு சார். பண்ணிருக்காரு. இப்போ லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல he played some good knocks. இல்லன்னு சொல்வீங்களா? he is playing well, but இந்த மொமெண்ட்ல அவர் விளையாடாததை நான் கண்டிப்பா குறை சொல்லுவேன். again he is going for baseball cricket, which is wrong. நல்ல ஷார்ட் செலக்ஷன் இருக்கு, நல்ல ஆர்ம் பவர் இருக்கு, வெரி குட் டைமிங் இருக்கு. அதாவது சிம்பிளா சவுத் ஆப்பிரிக்காலயும் பெரிய நாக் எதுவுமே விளையாடலையே பிரதர். அவர் வந்து he was giving others to play it. உங்க சவுத் ஆப்பிரிக்கால அவர் நாக் ஆடுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. இப்ப ரிங்கு சிங் எப்படி, நாட் எக்ஸாக்ட் கம்பாரிசன் பட் சிமிலர். ரிங்கு சிங்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல போன டைம் ஐபிஎல்ல பெரிய ரெக்கார்டு இல்ல, சுப்மன் கில்லுக்கும் பெரிய ரெக்கார்டு இல்ல, 2 பேரும் ஒண்ணும்பீங்களா? சுப்மன் கில்லு கேப்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, சொதப்புனாரு. அதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கோலிக்கு மஸ்ட் வின் மேட்சா இருக்கும்போது அப்படியே துரத்தி செஞ்சுரி அடிச்சு ஜெயிச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மும்பை இந்தியன்ஸ் சொல்ல போனாங்க. அந்த சுப்மன் கில்ல நீங்க 2024 ஐபிஎல்ல பாக்கல. வேற ரிங்கு சிங் 2023 சூப்பரா ஆனாரு, 2024 பெரிய ரெக்கார்ட் இல்ல. பட் இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். டீம்ல ஆரம்பத்துல வந்த ரசல்ல இருந்து நாராயண்ல இருந்து எல்லாம் பொள்ள அடி அடிச்சாங்க. நோபடி லெஃப்ட் ஹிம் டு பேட். அந்த மாதிரி ஸ்கை காட்சி. நம்ம ரெக்கார்ட ஒரு பக்கம் வச்சுட்டு மேட்ச்ல விளையாடுனாங்களா? அதாவது செகண்ட் T20, ஃபர்ஸ்ட் T20, தேர்ட் T20 3 நடந்திருக்கு. இந்த 3த்துலயுமே சரியா பேட் பண்ணலங்கிறதான கேள்வி. 2024 T20ல அடிச்சதை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பேச முடியாது இல்ல. இன்னைக்கு தோல்வி I always stay with that. உங்களுக்கே தெரியும் நான் விராட் கோலியை எந்த அளவுக்கு T20 வேர்ல்டு கப்ல அப்ரிஷியேட் பண்ணனோ அதே அளவுக்கு அந்த 9 இன்னிங்ஸ் வந்து அவர் அவுட் ஆனதுக்கு நான் செமையா கிரிட்டிசைஸ் பண்ணேன். பிகாஸ் when you are playing for the team you will be criticized if you don't play well. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் there is a difference. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு 2 ஃபெயிலியர் 3 ஃபெயிலியரை வச்சு டோட்டலா டீமை வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. நான் ஆஸ் அ ஹோல் நம்ம பேட்டிங் யூனிட் நல்லா இருக்குன்னு சொல்றேன். பட் நிறைய பேர் இன்னும் ஃபயர் பண்ணல. அவங்க ஃபயர் பண்ணணும். சஞ்சு சாம்சன் ஃபயர் பண்ணணும், ஸ்கை ஃபயர் பண்ணணும். 2 பேருமே அவங்களுடைய கேம் ஸ்டைல மாத்தணும். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே சூரியகுமார் யாதவுக்கு நான் ஒரு கமெண்ட் சொன்னேன், லெக்லயே சும்மா அடிக்காதீங்க, ஆஃப்ல அடிங்க, உங்ககிட்ட நல்ல ஷாட்ஸ் இருக்கு. ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு எதிரான ஒன் டே, அதாவது 2023 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆடுவாரு, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் 50 ரன்ஸ் ஆஃப் சைட்லயே அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாக் ஆடுங்கன்னு இப்ப ஒரு ஆஃப் சைட்ல நிறைய அடிக்கிறாரு. பட் எல்லா பாலும் அடிக்க வேண்டாம். சூப்பரா வந்து பாரதி பாஸ்கர்னு ஒரு பேச்சாளர் வந்து அஸ்வினை பத்தி சொல்லுவாங்க. அந்த T20 வேர்ல்டு கப்ல வந்து அவர் அந்த ஒய்டு விட்டதுனால மேட்ச் ஜெயிச்சு வச்சு சொல்லுவாங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன அவசியம் இல்லை, சில இடங்கள்ல கடந்து போகும். ஸோ தட் இஸ் வாட் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். சில நேரங்கள்ல நீங்க பொறுமையா ஆடணும்னா ஆடணும். நேத்து நல்லா பாருங்க, ஒரு பக்கம் இவர் செம்மையா அடிச்சிருந்தாரு, டங்கெட் செம்மையா அடிச்சிருந்தாரு. எப்பவுமே சாரி சொல்லுங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல டக்கெட் செமையா அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் எப்பவுமே பொளந்து கட்டுற ஜோஸ் பட்லர், he was not playing his natural game. அவருக்கு first few moments வரல. Then what he did, he shifted and he started giving it to Ben Duckett. ஓகேங்களா? அப்புறம் அவரோட விக்கெட்டே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஆடினாங்க. I could literally remember லிவிங்ஸ்டனுக்கு அதனால தான் அடிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, விக்கெட் விழுந்தாலுமே நல்ல ஒரு ரன் ரேட் இருந்துச்சு. டக்கெட் கேவ் a wonderful already in a best position. விக்கெட்டே விழுந்ததால 10 ரன் ரேட் கிட்ட இருந்தது அவங்களுக்கு 8 ஓவர்ஸ்ல 10 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஃப்ரீயா அடிக்க முடிஞ்சது. of course பிஸ்னாயோட bowling was quite poor, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஓவர் கொடுக்கலங்கிறதுலாம் இடியாட்டிக். பட் நான் என்ன சொல்ல வரேன், when there is a need you should know to play a little calm. நேத்து ஹர்திக் பாண்டியா was not firing. அவருடைய ஃபர்ஸ்ட் 4 எவ்வளவு பால் கட்சி வந்ததுன்னு பாருங்க. அதுக்கு காரணம் அவருக்கு ஆட தெரியாதுன்னு ஒரே மேட்ச்ல சொல்லிடுவீங்களா? சிச்சுவேஷன் உணர்ந்துகிட்டு அவரு தூக்கி அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். சார் நீங்க இந்த 2-3 மொமெண்ட்ஸ்ல அடிக்க ட்ரை பண்ணாரு, அதுவும் வொர்க் அவுட் ஆகலங்கிறது பேட் லக்.
நீங்க அந்த 10 ஓவர்ல அவங்க கிட்டத்தட்ட 80 ரன் 87 ரன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவும் கிட்டத்தட்ட 10 ஓவர்ல 81 ரன்ல தான் இருந்தாங்க. எஸ். ஆல்மோஸ்ட் 2 டீமே சேமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லயம் லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடி அந்த ஸ்கோரை வந்து அதிகப்படுத்தினாரு. அந்த மாதிரி ஒரு நாக் வந்து இந்தியன் பேட்டர் விளையாடல. ஏன்னா அர்ஷதீப் அப்படிங்கிற ஃபேக்டர் மிஸ் ஆகுது. உங்களுக்கு கடைசி ஃபியூ ஓவர்ஸ் அதில் ரஷீத் நல்லா போட்டாரு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா அவங்கள டீசலரேட் பண்ணது யாரு? ஓவர்டன். பட்டு பட்டுன்னு விக்கெட் எடுத்தாரு, ஸ்லோ பால்ஸ் போட்டுமே இருந்தாரு, அடிக்கவே முடியல. கடைசி 3 ஓவர் வரைக்கும் கூட நமக்கு ஜெயிக்க சான்ஸ் இருந்தது. தூக்கி அச்சாரு பாருங்க, செம்ம 6 ஒன்னு ஹர்திக் பாண்டியா. ஆனா அதுக்கப்புறம் அடிச்சா போகல. அது ஒண்ணு. சோ அர்ஷதீப் வாஸ் மிஸ்ஸிங். ஜுரேல் சொல்லி சொல்லி சொதப்புறாரு. எதுக்கு அவருக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க? Why don't you have Arshdeep as one more bowler instead of a batsman? அப்படி இருந்திருந்தா 2 பாயிண்ட் நேத்து நம்ம ஜெயிச்சிருப்போம். 3 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, ரிங்கு சிங் இருந்திருந்தா அவர் ரெக்கவர் ஆயிருக்காரா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் சொல்றாங்க. சோ ரிங்கு சிங் இருந்திருந்தா இந்த மேட்ச் நம்ம கேக் வாக்ல ஜெயிச்சிருப்போம். கேக் வாக், டேக் இட் ஃப்ரம் மீ. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். பட் அப்கோர்ஸ் ஒரு வகையில அது சொல்லவும் முடியாது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வாஸ் எக்ஸாக்ட்லி ட்ரைங் த சேம் திங். பட் பால் அடிச்சா போல. பிட்ச் கண்டிஷன் நீங்க நம்ம அவங்க பேட்டிங் நம்ம பேட்டிங் கம்பேர் பண்றீங்களே, பிட்ச் கண்டிஷன் மாறிடுச்சு. இட் வென்ட் வெரி ட்ரை. பால் ஏறவே இல்லை. நீங்க அடிச்சா போகணும் இல்ல, அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா அகைன் ஹேவிங் செட் தட், அர்ஷதீப் போலிங் போட்டிருந்தா நம்ம போலிங் போடும் போதும் நம்ம எவ்வளவு நல்ல கண்டிஷன்ஸ்ல இருந்தோம். 81க்கு 3 என்னவோ இருந்த டீம் திடீர்னு 112க்கு 7-8 வந்துட்டாங்க. கரெக்டா? அப்ப அவங்களை அழகா சுருட்டி இருக்கலாம். ஆனா கடைசி 2 விக்கெட் எடுக்க ஆளே இல்ல. பிஷ்னாயோட ஓவர் கிழித்தெடுக்கப்பட்டது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி 3 பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜி. நான் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் போதும், சூப்பர் சாய்ஸ். இவருக்கு பதிலா பிஷ்னாய்க்கு பதிலா ஷமி கொண்டு வாங்க நான் சொன்னேன். ஓகேங்களா? அத அவங்க பண்ணிருக்கணும். இல்ல ஜுரேலுக்கு பதிலாவது ஷமியை கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா ஐ மீன் அர்ஷதீப்பை வச்சுக்கிட்டு. ஏன்னா அர்ஷதீப்பும் ஷமியும் சேர்ந்து போலிங் போட்டிருந்தா நேற்று ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் பேஸ் கட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கும் ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவை விட அவர் பெனல்டிமேட் ஓவரோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஓவர்களோ நல்லா போட்டிருப்பாரு. பிஷ்னாயோட ஓவர்ஸ் அவர் போட்டு நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாரு. டார்கெட்டே 115 இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் இல்லையா? சார் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 8 பேட்ஸ்மேன் பிளஸ் மிக்ஸ்டு ஆல்ரவுண்டர்ஸ், அதை தவிர பாத்தீங்கன்னா ஷமி, வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னாய் இவங்க 3 பேரை தவிர இந்த 8 பேர் இந்த 170 ரன் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால இல்லாத ஒரு ரிங்கு சிங் இருந்தா இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு? டெஃபினெட்லி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஜுரேல் வந்து அவரை ஏன் அவ்வளவு லோ டவுன் ஆர்டர் இருக்கிறாங்க? அவர் எதுக்கு டீம்ல இருக்காரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லுங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் தேர் ஃபார் bowling. அவரை யூஸ் பண்ணல. ரிங்கு ஜுரேல் எதுக்கு இருக்காரு? அதான் சார், அவர் 8 ரவுண்ட் அனுப்புறதுக்கு காரணம் வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அவருக்கு லெஃப்ட் காம்பினேஷனா வரணுங்கிறதுக்காக வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனோன்னா அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அதுக்கப்புறமா அவரை வந்து ஜூரல் இறக்கினாங்க. எக்ஸாக்ட்லி. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையிலே ஜுரேல் அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஜுரேல் இருக்கிற இடத்துல ஸ்கை இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. டவுன் தி ஆர்டர் கேப்டன் ரோஹித் சர்மா. சும்மா யோசிச்சு பாருங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் பார்த்துருப்பாங்களா? இல்ல ஸ்கையால மேட்சே மாத்த முடியும்னு நினைச்சிருப்பாங்க. That is what the point is. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக அமிச்சாங்கிறத நான் மறுக்கல. பட் ஹேவிங் செட் தட், உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஜுரேல் இந்த மொமெண்ட்ல மிடிருவாரான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் நம்ம இதுல வர கெத்து மாதிரி பால பார்க்காம 6 அடிச்சிருக்காரு. நியூசிலாந்துல போய் பாருங்க. He is capable, but pitch was very bad. நான் என்ன சொல்றேன், ரிங்கு சிங் சொல்லும்போது கூட நான் டிஸ்க்ளைமர் லாஸ்ட்ல போட்டேன். அவர் இருந்தா கண்டிப்பா கேக் வாக்ல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொன்னேன், இல்ல அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிகாஸ் ரிங்கு சிங் மேல இருக்கிற கிரெடிபிலிட்டிலையும் நம்பிக்கையிலையும் நான் அப்படி சொன்னா கூட ஒரு செகண்ட் நேத்து பிச்சை யோசிக்கும் போது இட் வாஸ் நாட் மூவிங் அட் ஆல் எவ்வளவு அடிச்சாலும். ஆனா இன்னொன்னு, வாஷிங்டன் சுந்தரை விட ரிங்கு சிங்க்கு ஆர்ம் பவர் ஜாஸ்தி. அண்ட் அவரோட ஷாட்ஸ் வந்து இன்னுமே லெக் சைட் புல்லிங். அப்படி இருக்கும்போது லெக் சைட் பவுண்டரிஸ் அவருக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கும், நிறைய சிக்ஸஸ் போயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த ஒரு பாயிண்ட் டெஃபினட்டா ஜுரேலை விட இவர் வந்து நீங்க சொல்ற அதே லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி இவர் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இவரும் ஹர்திக் பாண்டியாவும் இதே மாதிரி மேட்ச்ல 10th ஓவர்ல இருந்து சூப்பரா பார்ட்னர்ஷிப் போட்டு கடைசி 3 ஓவர்ல அடிச்சு 18-19 ஓவர்ல மேட்ச் முடிச்சிருக்காங்க. இதே கண்டிஷன்ல ஐ திங்க் இட் வாஸ் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா சம்மந்த டீம், எனக்கு மறந்து போச்சு. பட் ஒரு 9 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 4 விக்கெட் 5 விக்கெட் வந்துச்சு. ரன் ரேட் கூட கம்மி. நோட் திஸ் பாயிண்ட். ஒரு 6-7 ஓவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரிங்கு சிங் இஸ் ஆல்சோ குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்.
நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு கடைசி 3 ஓவர்ல பாண்டியாவும் ஒரு அடிச்சு மேட்ச் முடிப்பாங்க. 17-18 ஓவர்ல முடிஞ்சு போயிடும் மேட்ச். நம்ம ஜெயிக்கவே முடியாது நினைச்ச மேட்ச். சோ அந்த மாதிரி இவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நான் சொல்றேன். அண்ட் 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஒரு தடவை 170 அடிக்கலன்றதுக்காக ஃபெயிலியர்னு முடிவு பண்ணிடாதீங்க. செகண்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் டெட். அது அழகா கொண்டு வரலையா? ஒரு வாஷிங்டன் சுந்தர் 26 அடிக்கலையா? ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய திலக் வர்மா சூப்பரா கடைசி வரையும் ஆடலையா? ஒரு பிஷ்னாய் சூப்பரா அடிச்சு ஒரு சப்போர்ட் இன்னிங்ஸ் ஆடலையா? சோ த பாயிண்ட் இஸ் ஒரு ஃபெயிலியர், அண்ட் தட் டூ பிகாஸ் இங்கிலாந்து போல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அவர் கைஸ் இன்டென்ட் எல்லாம் மிஸ் பண்ணவே இல்லை, பேட் டிசிஷன்ஸ் எடுக்கவே இல்லை. மேபி அந்த ஒரு சிங்கிள் சொல்லுவீங்க கடைசி ஓவர்ல, பட் he wanted to take the match in hand. அதனால நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் அகைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிச் கண்டிஷன் ரொம்பவே மாறிடுச்சு டிராஸ்டிக்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல. இது நடக்கிறது தான், எஸ்பெஷலி இந்த குஜராத் அந்த சைட்ல இருக்கக்கூடிய பிச்சஸ்ல இது அடிக்கடி நடக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ வுடன்ட் பிளேம் த ஹோல் பேட்டிங் ஆர்டர். அதுக்கு நான் அவங்க தப்பே பண்ணல நான் சொல்ல, அந்த விஷயத்த உங்களோட நான் உடன்படுறேன். சூரியகுமார் டிடன்ட் ஃபயர், சஞ்சு சாம்சன் ஹாஸ் டு பிளே இஸ் நாட். எத்தனை நாளைக்கு இப்படியே ஆட போறாரு அப்படின்னு தெரியல. இது அண்ட் ரிங்கு சிங் ஹாஸ் டு கம் டு டீம். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேனே தவிர 100% பேட்டிங் யூனிட் ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன். போலிங் வாஸ் எக்ஸெப்ஷனல், பிச் கண்டிஷன் சேஞ்ச். சார் 4th T20ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல இங்கிலாந்து வந்து இதே மாதிரி டஃப் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கா? நான் 4-1ங்கிறதுல இன்னும் மாறல. ஏன்னா ஐ திங்க் இட் இஸ் பூனேயோட ட்ராக் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லக்கிஷான ட்ராக், ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட்டிங் டீம், I mean, in the sense, has got a little advantage. I have to revisit. Second batting team has got a little advantage. Indian team வந்து சேசிங் சூஸ் பண்ணி சஞ்சு சாம்சனும் ஸ்கையும் கொஞ்சம் மெச்சூர்டா விளையாடினாங்கன்னா, திலக் வர்மா ஆடினாரு பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் T20ல எவ்வளவு அழகா, ஓகே நமக்கு ஃபர்ஸ்ட் பால் கண்டம் போயிடுச்சு, தப்பிச்சோம், அபிஷேக் சர்மா ஆடுறா, நம்ம பொறுமையா ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டா. ஏன்னா அவங்க தான் லிட்டில் சீனியர் கம்பேர்ட் டு அதர்ஸ், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன். அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க மேயர்ஸ் மாதிரியோ இல்லைன்னா வேற யாராவது ஒரு பிளேயர் மாதிரியோ சும்மாவே வீசுற, ஒரு தூபே மாதிரியோ சும்மாவே வீசுற பேட்ஸ்மேன் கிடையாது. he has got very good shots in his hand. அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு பேட்ஸ்மேன் ஆப்போசிட்ல அடிக்கும் போது ஒரு ஆட விடுங்க பாஸ், ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வரும்போது தூக்கி அடிங்க. அதாவது எப்படி இருக்கணும்னா, இனிமே நான் அவுட் ஆனாலும் பின்னாடி வரவன் பார்த்துப்பான் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது சஞ்சு சாம்சன் அடிக்க ஆரம்பிக்கலாம், ஸ்கை அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி ஆடினீங்கன்னா இன்னமும் இந்த சீரீஸ் 4-1. ஆனா வாஷிங்டன் சுந்தருக்கு தயவு செஞ்சு ஓவர்ஸ் கொடுங்க. இந்த மேட்ச் அவர் 15 ரன்ஸ் கொடுத்துறாரு நிறுத்திட்டீங்கன்னா, இப்ப பிஷ்னாக்கு எதுக்கு திருப்பி கொடுத்தீங்க? எனக்கு என்னவோ அஸ்வின் மாதிரி வாஷிங்டன் சுந்தர் நான் சொன்னேன், அவருமே சொன்னாரு, அந்த மாதிரியே ஆகிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி எக்ஸப்ஷனலா போறாரு பாஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்காரருன்றதையும் தாண்டி அவர் ரொம்ப அழகா போலிங் போடுறாரு, மிஸ்டேக் ஸ்பின்னரு, ரொம்ப சூப்பரா போலிங் போறாரு. ஆனா அதுக்காக வாஷிங்டன் சுந்தர் நீங்க கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. வாஷிங்டன் சுந்தருக்கு தயவு செஞ்சு ஓவர் கொடுங்க. he can also make wonders. அவருக்கு ஒழுங்கா நீங்க ஓவர் கொடுத்திருந்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் அந்த அடி அடிச்சிருக்க மாட்டார், நான் எழுதி தரேன். ஒரு 6 கொடுத்துட்டு அத்த பாலை விக்கெட் தூக்கிடுவார் மனுஷன், அந்த அபிலிட்டி உள்ள ஆள் தான். அப்படி இருக்கிறவருக்கு நீங்க ஓவர் கொடுங்க. எனக்கு கேட்டா ரிங்கு சிங் ஃபிட் ஆயிட்டாருன்னா ஜுரேலுக்கு பதிலா ரிங்கு சிங் வரட்டும், ரிங்கு சிங் ஃபிட் ஆவலைன்னா ஜுரேலுக்கு பதிலா ஹர்ஷதீப் சிங் வரட்டும். ரமன்தீப் சிங் இல்ல நான் ஹர்ஷதீப் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு கேட்கணும். ஓகே, ஹர்ஷதீப் வரணும், நான் ஃபாஸ்ட் பவுலர் ரமன்தீப் சொன்ன பேட்டர்னு சொல்லவே இல்லை. நான் இருக்கிற பேட்டிங் போதும் நல்லா ஆடுங்க பான்றேன். நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் வரேன். 9 பேட்டரி 8 பேட்டரி இருந்து யாருமே ஆடல பிரச்சனை. சோ அதுக்கு நான் ஒரு போலர் எக்ஸ்ட்ராவா வேணும்னு கேக்குறேன். அதனால நீங்க ஹர்ஷதீப் சிங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஹர்ஷதீப்பும் இந்த பக்கம் வந்து சமீர் சூப்பரா ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க, கூட 3வது ஃபாஸ்ட் பவுலர் அதிக் பாண்டியா இருப்பாரு, போதா குறைக்கும் 3 ஸ்பின்னர்ஸும் இருப்பாங்க, போதும். நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு 3 ஓவர், பிஷ்னாய்க்கு நீங்க 4 ஓவர், சாரி நீங்க பிஷ்னாய்க்கு 4 ஓவர் கொடுக்குறது பதிலா வாஷிங்டன் சிங் 3 ஓவர் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹர்ஷதீப் உள்ள போனதும் ஓகே தான். எனக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்னப்பா நீங்க சொல்ற, ஜுரேலுக்கு பதிலா வந்து ஹர்ஷதீப் வந்தா அப்போ டீம் ஃபுல்லா போலராவே இருப்பாங்களே. சரி, ஜுரேல் அப்படியே இருக்கட்டும், ரிங்கு சிங் இன்ஜுரி ஆச்சா, தூபே வேணாம் தயவு செஞ்சு, ஜுரேலைய கூட வச்சிருங்க. இவருக்கு பிஷ்னாய்க்கு பதிலா ஹர்ஷதீப்பை கொண்டு வாங்க, பேலன்ஸ்டா இருக்குல்ல, 3 ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னு, யூஸ் பண்ணுங்க ரேதர். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தரை யூஸ் பண்ணாம 3 ஓவர் கொடுக்காம இன்னொரு போலரை கொண்டு வருங்கிறதுக்கு அவரு ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அந்த 1 ஓவர் எக்ஸ்ட்ரா ஹர்ஷதீப் கொடுங்க, கலக்கி போடுவாரு. 19 ஓவர் போட்டானா சூப்பரா போடுவாரு. So this will be a wonderful team. வாஷிங்டன் சுந்தர் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஹர்ஷதீப்பை வந்து பிஷ்னாய்க்கு பாலா உள்ள கொண்டு வாங்க. ரிங்கு சிங் இருந்தாருன்னா வெல் அண்ட் குட், ரிங்கு சிங்க ஜுரேலுக்கு பாலா உள்ள கொண்டு வாங்க. டீம் தோக்கவே தோக்காது 2 மேட்ச். ஓகே சார், டீம்ல சேஞ்சஸும் எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறதையும் டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி 4-1 அப்படிங்கிற இலக்கை வந்து இந்தியா அடையிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல
இங்கிலாந்து அகைன் ஃபைட் பேக் குடுத்து இந்தியாவ தோற்கடிக்கிறாங்களா? அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, அவங்க இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்கள நான் ஆரம்பத்திலேயே கூட குறைச்சு எடை போடல. பட் இந்தியன் டீமோட எபிலிட்டி எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒயிட் வாஷ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் செமையா சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ அவங்களோட எபிலிட்டிக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் இந்தியா ஜெயிக்குது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா 4-1ங்கிறது நான் ஆன்டிசிபேட் பண்றேன். ஓகே சார். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. மேட்ச் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.